ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கர். நான் உங்கள் தாதாபாய். அது நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஜாதியில சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாதியில சேவல் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக, இல்லை தரமான சேவல் சொல்கிறது கரெக்டாக, இல்லை நம்ம வந்து இது குவாலிட்டி நல்ல தரமான சுத்தமான குவாலிட்டியாக இருக்குது, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே 100% 100 மார்க் கொடுக்குற மாதிரி சேவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு எடுத்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி எப்படிலாம் இருந்தால் இது தரமான வெப்போர் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ்ஸிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிற விஷயம் என்ன விஷயம் உங்களுக்கு தேவையா இல்லைன்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? தேவைப்படாதவங்க தேவையில்லாத வேலையை பார்க்குறத விட்டுட்டு வேறு எதுவும் வேலை இருந்தால் பார்த்துங்க, சரிங்களா? அதனால் வெப்போர் சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்த உடனே இப்போது புதுசாக ஒருத்தவங்க வாங்குறாங்க, இல்லை யாராவது கையில் பிடிச்சி பார்க்குறாங்கன்னா எடுத்த உடனே பண்ணுற வேலை என்ன அப்படின்னாக்கா, அதை கையை வச்சு கோதுவாங்க. லைட்டாக வாளுக்கு கீழார அது லைட்டாக அப்படி கோதுவாங்க. கோதுனோடனே என்ன பண்ணுனாக்கா அது அப்படியே இப்படி தலையை சொரிஞ்சிக்கிட்டு அப்படியே சொரியும். இப்படி சொரியும். சொரிஞ்சிட்டு அப்போ என்ன பண்ண, ஓ பரவாயில்ல சொர்ணம் இருக்குது, இப்போ நம்ம கை வச்ச உடனே கோழி வந்து சொரியுது, சேவல் வந்து சொரிஞ்சு காட்டுது, கோதுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி கோதுற கோழி வந்து சுத்தமான கோழி, நல்ல ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்னு வச்சுங்களேன். அது வந்து உண்மையான கதை. ஏன்னாக்கா இப்போ டோக்லா சேவல் இருக்கும் இல்லையா, டோக்லா கிராஸு, மிக்சிங்கு, நாட்டுக்கோழி, இதெல்லாம் நீங்கள் பிடிச்சி அப்படி கோதுனீங்கன்னா சொரியாது, பேசாமல் கம்முன்னு இருக்கும். அப்படி பார்க்கும் ஏதோ கடிக்குது போலக்குன்னு சொல்லிட்டு கொத்தும், வருதுங்களா? ஆனால் வெப்போர் சேவல் மட்டும் கோழிக்கு மட்டும் என்ன பண்ணுனாக்கா உடனே கோத ஆரம்பிக்கும். சில கோழிலாம் வால் டச் பண்ணால் போதும், அது அப்படியே, அதாவது அதோடைய உடம்புல நம்மளுக்கு தெரியாமல் நம்ம உடம்புல ஏதாச்சும் பேன் போயிட்டுருக்கும், இல்லை பூச்சி ஏதாவது ஏறிட்டு இருக்கும், இல்லை ஏதோ நம்மளை கடிக்குது, இல்லை ஏதோ நம்மளை வந்து உடம்புல வந்து அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுத்தம் பண்ணும், புரியுதுங்களா? அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணும். அது இல்லை ஏதோ உதறி விடணும்னு சொல்லி நம்ம இப்போ நம்ம மேலே குப்பை வந்துச்சு நம்ம தட்டி விடுறோம் இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் தான் அது. அதே மாதிரி செய்கிறது தான் வந்து இந்த சேவல் கோழிங்க. ஆனால் இதை வச்சு நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறது என்னன்னாக்கா, ஓகே சொர்ணம் இருக்கு. அதாவது சில இடங்கள்லாம் இந்த சின்ன சின்ன நாய்க்குட்டிங்கெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, வளர்க்கும் போது எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நாட்டுக்கோழிங்க நாயெல்லாம் இருக்கும்போது வேறு இடத்துல நின்று வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் காதை பிடிச்சி தூக்கி பார்ப்பாங்க. தூக்கி பார்த்தோன்னே சில நாய் என்ன பண்ணுவோம், வாழ் கத்தின உடனே பரவாயில்ல சொர்ணம் இருக்குது நாய்க்கு, நல்ல நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே சில நாய் என்ன சோம்பேறி நாய் என்ன பண்ணுனாக்கா, நின்ன தூங்குறா நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கும். அது சத்தமே போடாது, கத்தாது, ஒன்றும் பண்ணாது. அது வந்து இது வேலைக்கு ஆகாது நாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே சேம் விஷயம் தான் இதுவும் வந்து ஒரு சேவல் கோழியை நம்ம அது மேலே உடம்புல கை வச்சாலோ, இல்லை கழுத்தில் கை வச்சாலோ, இல்லை வாலில் கை வச்சாலோ உடனே அது என்ன பண்ணோன்னா, நம்ம மேலே ஏதோ பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுத்தம் பண்ணதுக்கோசரம் அது வந்து உடனே தட்டி விடுறதுக்கு தான் வந்து அது கோதி சொரிஞ்சு வெளித்தள்ளும். அதே மாதிரி அதோடைய முடி ஏதாவது மடக்கிச்சு உடச்சிக்கிச்சு இருக்குனாக்கா அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. உடனே அது என்ன பண்ணும், அப்படி வாயால் அப்படியே வந்து நோண்டி அதை சரி பண்ணி அப்படியே நீட்டி விடும். அப்படியே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரிஜினல் சேவல் கோழிகளுக்கு உண்டான ஒரு அறிகுறி. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூடு சொர்ணம் உள்ள சேவல் கோழின்னு வச்சிங்கன்னா, அதே மாதிரி கண்டிஷனில் நம்பர் 10 வரைக்கும் பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுக்கு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஒரிஜினல் சேவல் கோழிங்களை நம்ம இப்போ கையில் நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா, பிடிச்சி இப்போ நீங்கள் கீழே ஏதாச்சும் இப்போ நம்ம ரக்கையவோ இல்லை வாழவோ இல்லை அப்படி தடவிட்டோ கீழே விட்டிங்கனாக்கா உடனே என்ன பண்ணும், அது உடம்புல இருக்கிற முடியை வந்து சரி பண்ணும். ஒன்று அது இருக்க தூசியை வந்து தட்டி விடும், முடியை தான் மடக்கிச்சான்னு சொல்லிட்டு அந்த முடியை வந்து அப்படி நிமித்தி விடும், புரியுதுங்களா? அது நிமித்தி விடும். அப்போவே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம், பரவாயில்ல இது வந்து நம்ம ஊர் பாஷையில் சொன்னோம்னா இது வந்து ஜாதியில கோழி, ஜாதியில சேவல் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பாஷையில் ஜாதியை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மற்றபடி இது வந்து ஜாதி வந்து அதில் குறிக்கல் கூட பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம முன்னோர் எல்லாமே நம்ம அது ஜாதியில சேவல், ஜாதியில கோழி அப்படின்னு சொல்லி நம்ம பழகினதுனால எல்லாருமே அதையே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி தரத்துல சேவல், தரமான சேவல், சுத்தமான சேவல், ஒரிஜினல் சேவல், பியூரான சேவல், இப்படி தான் வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? இருந்தாலும் நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து முன்னோர்களை நம்ம வாழ அதை அப்படியே பின்பற்றினால அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ சப்போஸ் நம்ம சேவல் வச்சிருக்கிறோம், அது அந்த மாதிரி பண்ணலைன்னா என்னென்ன மிஸ்டேக்காக இருக்குமா, இல்லை ஏதாவது குறவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் வரும். உடனே பார்த்த உடனே வரும், பார்க்கறதுனால வரும்னு வச்சிங்களேன். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இதை பார்த்துட்டு சில சேவல், நல்ல சேவல் கூட சில சேவலுங்க கோதாது. இவன் என்ன பண்ண முடியும், கோதாத சேவல், டோக்லா சேவல் நம்ம தள்ள முடியாது. அதுக்குன்னு சில அறிகுறி, தரமான உடல் அமைப்பு, கண் அமைப்பு, தலைக்கட்டு, கவுல் அமைப்பு, கண் பார்வை, கழுத்து அமைப்பு, உடல் கட்டு இருக்குல்ல, உடலுடைய இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த அதாவது காலுடைய பட்டி வரிசை, விரல் வரிசை, அந்த புல் வாட்டம், இந்த கால் வாட்டம், விரல் வாட்டம்,
இந்த நடக்கிற ஸ்டைலு, ரெக்க அடிக்கிற ஸ்டைலு, கூவுற ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு, அதாவது இந்த 10 பொருத்தம் பக்காவாக இருக்குன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு 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 ஒன்று வச்சு 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 இது நல்ல சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக தேர்வு பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கனாக்கா, ஓ இதுலெல்லாம் விஷயம் இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஒரு சேவல் உண்மையிலே தரமான சேவலான்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஒரு சில அறிகுறி, அதாவது அதோடைய உடல்ல இருக்கிற, கழுத்தில் இருக்கிற, முதுகில் இருக்கிற ஒரு சில முடிங்க இருக்கு இல்லையா, முடிங்களை பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓ இது வந்து ஜாதியில், அதாவது தரமான சேவல், இதுகிட்ட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி சில முடி நுணுக்கம்லாம் இருக்குது. அந்த முடியோட ஃபோட்டோ வந்து என்னால் போட முடியாது. சப்போஸ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு விட்றேன். ஏன்னா அந்த மாதிரி சில சேவல்களுக்கு சில முடிகளை வச்சு, அந்த முடியை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஓகே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான சேவல், இது இருந்தால் நமக்கு போதுவான்ற மாதிரி நம்ம அதை கெஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம யாரும் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை. புரியுதுங்களா? அப்படியே தெரிஞ்சாலும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுமா, இவனுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமா அந்த நினைப்பெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இருக்குங்களா? அதனால அந்த அந்த சில முடிகள்லாம் எனக்கு வந்து ஃபோட்டோஸோ இல்லை ஏதாச்சும் கிடைச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இமேஜாக போட்டு வரேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் அதை தொடுறோம், ஓகேவா? நம்ம தொட்ட உடனே எப்படின்னா ராயல் பிளட்டுன்னு இல்லையா, ராயல், அதாவது ராயல் ஒரிஜினாலிட்டி அப்படின்னும் போது அது எப்போவுமே சுத்தமாக நீட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்த குருவிங்கெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த குருவிங்கள்லேயே இந்த ஃபின்ச் பேர்டுன்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கும். சிட்டுக்குருவிலே ஃபின்ச் பேர்ட்லேயே வந்து நார்மல் ஃபின்ச் பேர்டாக இருக்கட்டும், இல்லை கோல்டன் ஃபின்ச் பேர்டாக இருக்கும். இந்த கோல்டன் ஃபின்ச் இருக்கட்டும், நார்மல் பேர்டு என்ன பண்ணாக்கா முட்டை விட்டுருக்கோம். அந்த முட்டை வந்து கூண்டில் பொறிச்சிருக்கோம். நம்ம வளர்க்குறோம் என்ன பண்ணுவோம்னா ஆர்வமாக இருக்கும், ஐயோ அந்த கூண்டு முட்டை எத்தனை முட்டை விட்டுருக்கு தெரியலையே, எத்தனை முட்டை விட்டுருக்கு தெரியலையே, பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக வந்து பார்த்துட்டே இருக்கும்போது சில பேர் எட்டி பார்ப்பாங்க, சில பேர் கை விட்டு பார்ப்பாங்க, சில பேர் குஞ்சு பொறிச்சிச்சுன்னா அந்த குஞ்சுகளை எடுத்து கையில் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுனாக்கா அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த முட்டையோ இல்லை அதில் இருந்த குஞ்சியோ இருந்தாலும் உடனடியாக வெளியே தள்ளி விட்டுரும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு வந்து தெரியாது இது ஏன் வெளியே தள்ளுது அப்படின்னு சொல்லி தெரியாது. காரணம் என்னன்னாக்கா எந்த ஒரு வாடையும் சரி, மற்ற ஒரு எந்த ஒரு கைப்படையும் சரி, யாரும் சரி அதை பார்க்கக்கூடாது, அதில் கை படக்கூடாது, அது எந்த வாடையும் வரக்கூடாது அப்படின்னு அந்த அந்த குருவி வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும். சுத்தமாக நம்ம மனுஷன் கூட அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு அந்த பறவைங்க வந்து சுத்தமாக இருக்கும். சப்போஸ் யாராவது கையை விட்டுட்டாங்க, எட்டி பார்த்துட்டாவே வந்து அந்த முட்டைங்களையும் கோழி குஞ்சு வெளியே தள்ளி விட்ரும். பார்த்தீங்களா? தள்ளிடுச்சுன்னா என்னாவும், மற்றவங்க தொட்ட பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, இதோட வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. சரிங்களா? அதே விஷயம்தான் வந்து இந்த வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளுக்கும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு அதுங்களுக்கு இருக்கும். என்னதான் அது பேல்றப்பி நாத்தம் அடித்தாலும் ஆனால் அதோடைய உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதோடைய உடம்புல இருக்கிற முடி வந்து ஒன்று கூட மடங்கி இருக்கக்கூடாது, உடஞ்சி இருக்கக்கூடாது, முறுக்கின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோடைய நினப்பில் அது இருக்கும். அந்த மாதிரி இருந்துன்னா அது அப்பப்போ அதை இந்த பொம்பளைங்க பேன் சீப்பை போட்டு பேனை நோண்டி எடுத்து அந்த முடியை தேங்காய் போட்டு அப்படியே சீவி விடுற மாதிரி அதை அப்படியே சீவி நிமித்தி விட்டுட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நல்ல சேவல் கோழிகளை செலக்ட் பண்ணுறது உண்டான ஒரு சில அறிகுறி. ஓகேவா? அதனால் ஏன்னா நம்ம இப்போ ஒரு விடைகளை இருந்துச்சுங்கன்னா, சின்ன விடைங்களை இப்போது சேவல் விடையை எப்படி கண்டுபிடிக்க முடியும், பெட்டக்கோழி விடையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னாக்கா, பெட்டக்கோழி விடையை பிடிச்சி நம்ம லைட்டாக சேவல் மிதிக்கிற ஒரு ஆக்ஷன் நம்ம அதை பண்ணோம்னா அந்த விடை என்ன பண்ணால் உடனே உதறும். அந்த ரெக்கையெல்லாம் உதறிட்டு அப்படியே சிலிப்பிட்டு போகும். காரணம் என்னென்னா எந்த அழுக்குமே நம்ம மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு போகிறோம். இதுதான் விஷயம். அதே மாதிரி சேவல் என்ன பண்ணுனாக்கா, இப்போ மெரிக்கிற சேவல் மெரிச்சிட்டு உதறிட்டு போகும். அது வந்து இப்போ குளிச்ச மாதிரி ஒரு கணக்குன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நல்ல சேவல் கோழிங்களுக்கு உண்டான ஒரு சில அறிகுறி. ஓகேவா? அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது போல இருக்கு, இதனால நல்ல சேவல் கெட்ட கோழிகள் வந்து இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ யார்ட்டையாச்சும் நம்ம கோழி வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே போய் அந்த கோழியை பிடிச்சி அது கண்ணு இருக்கா, கவுளு இருக்கா, நல்லா இருக்கா, கொண்டை இருக்கா, மண்டை இருக்கா, எல்லாத்தையும் எல்லா அமைப்பும் பார்த்துட்டே வருவான். திடீர்னு யாராச்சும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி பார்த்தாங்கன்னா அவங்க தொட்டு பார்ப்பாங்க, நேரம் சொல்லி பார்ப்பாங்க, கழுத்தில் நோண்டி பார்ப்பாங்க. உடனே கோதுச்சுன்னா சுத்தமான ரோசமான சேவல் கோழி இனத்தில் சார்ந்த ஒரு பியூர் வெப்போர் சேவக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி அழகா தூக்கி அக்கில் வச்சுக்கிட்டு இந்த போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். வருதுங்களா?
அந்த மாதிரி தான் வந்து நல்ல சேவல் கோழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல சேவலை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற போர்த்திறன் பார்க்கறதுக்கு வந்து, பறவைத்திறன் பார்க்கறது வந்து அதெல்லாம் வந்து வேறுன்னு வச்சுக்கலாம், அது வேற டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி. முதல்ல வந்து தரமான சேவலா, சுத்தமாக இருக்கா, பியூரிட்டியாக இருக்கா, 100% ஒரிஜினாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரிஜினல் சேவல், நான்லாம் வந்து ஒரிஜினல் சேவல் தான் சொல்லுவேன். நம்ம ஆளுங்க சொல்லி பேசி ஜாதியில சேவல் ஆரம்பத்தில் வந்து பெருஞ்சாதி வெடைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வளர்க்குற வெப்ப சோழி தான் பெருஞ்சாதி வெடணும். ஏன்னாக்கா இருக்கிற கோழி இனத்திலேயே இதுதான் வந்து நம்ம வளர்க்குற வெப்போர் கோழி தான் வந்து ஒசரமான இனத்தில் இருக்கும். அப்போ இந்த ஒசரமான இனத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே சொல்கிறது என்னன்னாக்கா பெருஞ்சாதி வெடை தான் வந்து ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் தான் அப்படியே வந்து அதனால அப்படி மாறிடுச்சு. ஓகேவா? அதனால் நல்ல சேவலாக இருந்தால் மட்டுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். அது வந்து பறக்குதோ இல்லை போடுதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், அடுத்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அது. ஆனால் சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் தரமாக இருந்தால் மட்டுமே அதை நம்ம கூண்டில் வைக்கணும். இல்லை கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது ஆனால் அது நல்லா பறக்குது, களத்துக்கு நல்லா சிறப்பாக செய்யுது, இதை நம்ம கோழிகளை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டு உடச்சி நொறுக்கி பவுடர் ஆக்கி மிக்ஸ் பண்ணி தரமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். புரியுங்களா? கஷ்டம்னாக்கா எப்படி அதை அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது, கெஸ் பண்ணவும் முடியாது. ஒரு டார்கெட் பண்ணலாம், ஓகே இந்த மாதிரி இருக்கும்பா, ஆனால் வந்தால் தான் தெரியும் அது எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். அதனால் வந்து நல்ல சேவல் நல்ல கோழியும் வாங்கும் போதே சிறந்த சில சேவல் முறைகளை பார்த்து கண்டுபிடிச்சி வாங்கிக்கணும். ஓகேவா? ஏன்னாக்கா சில சேவல் கோதும், சில சேவல் கோதாது. சப்போஸ் உங்களுக்கு நல்ல கோதுரை சேவல் கோழி கிடச்சிச்சின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஒருத்தவங்க இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுண்ணாம்புலேயே பொம்மை செய்வாங்க இல்லையா, பொம்மை செஞ்சு ரோட்டோரமாக வச்சு விற்பாங்க. நிறைய சாமி பொம்மை வைப்பாங்க, நிறையா விதவிதமாக டிசைன் யானை, குரங்கு, பூனை, அது இதுன்னு சொல்லி நிறைய வைப்பாங்க, சாமி படம்லாம் வச்சு விற்பாங்க. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ராஜஸ்தான் சைட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து இந்த ரோட்டோரமாக ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு அங்கே வந்து அவங்க அந்த பொம்மையெல்லாம் செஞ்சு வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்கிற இடத்துக்கு பின்னாடி கிரவுண்ட் இருக்கும், கிரவுண்டுக்கு அந்தாண்ட சைடு தான் வந்து நான் படித்த ஸ்கூல் இருக்கும். அப்போ அந்த ஸ்கூல் கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து ஒரு கோழி ஒரு கல்வாவில் வெள்ளையும் சாம்பலும் கருப்பும் கலந்து ஒரு சீத்தாவில் ஒரு பெட்டை கோழி வந்து அங்கே இருக்குது, அவங்க வீட்டில் இருக்குது. நான் பார்க்க என்னடா இது கோழியாக இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது, சைஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது, ஏன்னா அவங்க ஹிந்தி பேசுவாங்க. அப்போ எனக்கு வந்து அப்போ ஹிந்தி தெரியும். அதனால் அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்பேன், ஏன்னா டவுட்டில் எனக்கு கேட்பாங்க, உங்களுக்கு எப்போ ஹிந்தி தெரியுமா, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அவங்கள்ட்ட நான் என்ன பண்ணுறேன், இந்த கோழியை போய் நான் ஒரு 4-5 நாளாக வந்து பார்க்குறது, பேசுறது, பார்க்குறதுன்னும் போது அந்த ஒரு கோழி என்ன பண்ணுது, மேலே கையை வச்சாலே இந்த உடனே கோத ஆரம்பிச்சிடும். வாழை அப்படி தொட்டிட்டிங்கனாலே கோத ஆரம்பிச்சிடும். என்னடா இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது, இந்த கோழியை விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ராத்திரியும் பகலும் அதே எண்ணம் மைண்டு ஃபுல்லாக ஓடுது, இந்த கோழி எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டெய்லியும் போகிறேன். காலைல ஸ்கூலுக்கு போகும்போது பார்க்குறேன், சாயங்காலம் வரும்போது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு வரேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி மேலே நான் சொன்ன மாதிரி சில முடி இருக்கும். முடி வந்து சில அறிகுறி, அந்த தரமான கோழிக்கு இருக்கிற முடி அறிகுறி வந்து அந்த கோழிக்கு இருக்குது. அப்போ பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வாங்கிடணும் இந்த கோழின்னு சொல்லிட்டு விடவே இல்லை. அவங்கள தொங்கி அவங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சொல்லி அந்த கோழியை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களா. ரொம்ப நல்ல கோழி, அப்படியே வந்து பாசமாக இருக்கிற பிள்ளைங்க எப்படி பக்கத்தில் அப்படியே அமைதா அந்த மாதிரி ரோபோ மாதிரி அப்படியே இருக்கும். அந்த கோழி எடுத்துகிட்டு போய் என்கிட்ட இருக்கிற ஒரு கதர் யாக்கோத் சேவலை வந்து அதில் போட்டு ப்ரீட் பண்ணி விடை எடுத்தேன். ஒரே ஒரு சேவல் விடை மட்டும் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த விடையை என்ன பண்ணாக்கா ஒரு கூற ஸ்டேஜில் ஒரு நல்ல பெரிய சொக்காளி, அந்த சொக்காளி இப்போ இல்லை, இறந்துட்டார். கடலூரில் ரொம்ப சிறப்பாக பேரும் புகழுமா களத்தில் சேலஞ்ச் பண்ணி சண்டை விட்ட ஒரு மனுஷன். அவர் ரியல் லைஃப்லேயும் வந்து நல்லாவே இருந்த ஒரு மனுஷன் வச்சுக்கலாம். அவர் இறந்துட்டார், சண்டை வயசாகி இறந்துட்டார். அவர்கிட்ட போயிட்டு இந்த சேவலை டப்னி பார்க்குறோம், முத டப்னி பார்க்குறோம். டப்னி பார்க்கும்போது அவரு இந்த சேவலை பார்த்துட்டு, என்னடா சேவல் நல்லா அழகாக நல்ல கலரில் சுத்தமாக நல்லா அருமையாக இருக்குது, எதிராக இது அப்படின்னா நான் ப்ரீட் பண்ணேன், சண்டை பார்க்கலான்னு சொல்லி எட்டுன்னு சொல்லிட்டு அப்படியா சரி வான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு நீம் கத்தில் களத்துக்கு கொண்டு போகிறதுக்கோசரம் அவர் வச்சிருந்த ஒரு சேவலை எடுத்துகிட்டு வந்து இது பட்டா சின்ன அப்போ தான் திண்டு பட்டா வந்துருக்குது, இது மேலே வந்து கட்டி பார்க்குறோம். கட்டி பார்க்கும்போது இது அடிக்கணும்னு நினைக்குது, ஆனால் அடிக்க மாட்டேங்குது. அவருக்கு சந்தோஷம், இந்த கோழி எடுத்து வந்து விட்டு என் கோழி அடிக்குது பாருன்னு சொல்லிட்டு அவர் கோழி வந்து நல்லா அடிக்குது, நல்லா பறக்குது, நல்லா சுத்தமாக அடிக்குது. நம்மளால் வாங்கி கரெக்டாக கழுத்துலேயே வாங்கி வச்சுக்கிட்டார். அதனால என்னடா இது சுத்தமாக பறக்கலையே, எல்லா அமைப்பு அம்சமும் அட்டகாசமாக இருக்குது, பறக்கலையே என்னன்னு சொல்லிட்டு
எனக்கு ஒரே அப்படியே டென்ஷனாக இருக்குது. அப்படி என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி கழுவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த தண்ணியை போட்டு கழுவும் பார்த்தியா, கழுவும் போது பார்த்தீங்கன்னாக்கா வாய் உள்ள ஒரு நூல் இருக்குது. நூல், அந்த நூல் வந்து நாக்கோட நாக்காக சேர்ந்து ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டாக இருக்குது. என்னடா இது ஒரு நூல் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படி நாக்கை தள்ளி பார்த்தோம்னாக்கா இந்த நாக்குக்கு கீழே அப்படி ஒரு கட்டு மாதிரி போகும் இல்லையா, அந்த கட்டில் வந்து அந்த நூல் சுற்றிட்டு இருக்கிறதுனால அது போட்டு அடிக்கிறதுக்கு அதனால முடியல, புரியுதுங்களா? அதனால வந்து அவரால் பறக்கவும் இல்லை, உதய மட்டும் கொடுத்த உதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு என்னை எவ்வளோ அடிச்சாலும் அடி என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறது என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறமா அந்த நூலை வந்து அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்போ நினச்சேன், ஓ மேபி இதனால கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி விடக்கூடாது, மறுபடியும் அதே சேவல் மேலே போயிட்டு இந்த சேவலை கொண்டு போய் டப்னி பார்த்தோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முட்டையெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் வாத்தியார்னா ஸ்கூல் வாத்தியார்னு வச்சிங்களேன். அப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அவர் காலையிலேயே அவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன வாத்தியார் பார்க்கலாங்களா அப்படின்னா, ஏன்டா இதை போயிட்டு வந்தால் வேணா வீணாக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை வாத்தியார் விட இந்த வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாக்கா நம்மால் சும்மா பறகுறாரு பாருங்க, சும்மா பறங்குறமா பறக்குது. அருமை. அவரு ஆச்சரியப்பட்டார், என்னடா இவன் போன வாரம் எடுத்துட்டு வந்தான், வாங்கிட்டு போனான், இந்த வாரம் எடுத்துட்டு வந்தான், நம்மளும் சேவலை அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆச்சரியம் பார்க்குறாரு. என்னடா கொடுத்த இந்த மாதிரி சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை கேட்குறாரு. நான் சொன்னேன், அதேற இது போன வாட்டியே சண்டை போட்டுக்கணும், ஆனால் போடலை, அது எனக்கு தெரியல, இந்த மாதிரி விஷயம் அதில் போயிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது, கிளியர் பண்ணி எடுத்து வந்தேன், அதனால தான் சரி டவுட் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம நினச்சதை விட தாண்டி பறந்து காட்டுச்சு, அதே போதுன்னு அவர் உடனே கொடுத்துட்டு போடா வச்சுக்கிறேன்டா அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து வாங்குவார், ஏதாச்சும் கிளம்பற கொடுவார், அப்படியே காசு ஆகிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆள் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் காசுக்கு, யாரப்போ வாத்தியார் ஒன்று தான் இருக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி நல்ல சேவல் கோழிகளை போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டு உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு குட்டி கதை, ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட கதை இருக்குது. வாழ்க்கைன்றது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நாட்கள் கடந்து, வாரங்கள் கடந்து, மாதங்கள் கடந்து, வருஷங்கள் கடந்து வரது தான் இந்த வாழ்க்கை. அதனால் இத்தனை நாட்களாக நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு புது அனுபவம் வரும். அதனால் நல்ல சேவல் கோழிகளுடைய பிள்ளைங்க மட்டும்தான் நல்லா வாங்கும், நல்லாவும் கொடுக்கும், புரியுதுங்களா? அதனால் நல்ல சேவல் கோழிங்க வளங்க, நல்லபடியாக சிறப்பாக பெரும் புகழுமா இருங்க. ஓகே, அடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு விடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் தாதா.